இன்னைக்கு ஆல்பின் கவுண்டர் கேமிட் லாஸ்ட் ட்ராப் தான் பார்க்க போறோம். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா D4 ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட் D5 C4 E5 இப்ப D takes E5 D4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல நைட் F3 தான் ப்ளே பண்ணனும். பட் ஒயிட் வந்து பானை வந்து புஷ் பண்றாரு. பிஷப் B4 செக் பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி நம்ம இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். இப்போ ஒயிட் வந்து இந்த பிஷப்பை எடுத்துக்கிறாரு. இப்ப பான் டெக்ஸ் பான் செக் வருது. நீங்க இந்த இடத்துல கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுடைய குயின் போய்டும். அதனால கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. இப்ப கிங் E2 ல போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்ப பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி நம்ம நைட்டா கன்வெர்ட் பண்ணி இத ஒரு சூப்பரான செக் தரும். இப்போ இந்த நைட்டை நீங்க டேக் பண்ணீங்கன்னா பிஷப் வச்சு நம்ம குயினை வின் பண்ணிடலாம். ஆனால் இந்த நைட்டை நீங்க டேக் பண்ணாம கிங்க மட்டும் மூவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். குயின் மூலமா ஒரு சூப்பரான செக் வரும். இந்த இடத்துல நீங்க பானை புஷ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். குயின் செக் கொடுத்து நம்ம ரூக்கை வின் பண்ணிடலாம். அதனால இதுவும் உங்களால பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கிங்க மூவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நைட் C6 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் C6 மூலமா இந்த பிஷப் ஒரு த்ரெட். இப்போ ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலும் நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். சோ ஆல் இன் ஆல் பாத்தீங்கன்னா இந்த ட்ராப்ல ஒயிட்டுக்கு வந்து ஹெவியான ஒரு மெட்டீரியல் லாஸ் ஏற்படும். இந்த மாதிரியான அசத்தலான ட்ராப் பார்க்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.